தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சாம் தமிழன் சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது இன்றைய சமுதாயத்தில் திகழும் தீய பழக்கங்களில் முக்கியமான ஒன்று கழிவறையில் செல்போன் உபயோகிப்பது. பெரும்பாலும் இளைஞர்கள் இதை அதிகம் செய்கிறார்கள் என்று கூறலாம். ஒரு சமீபத்திய ஆய்வு முடிவின்படி பாத்ரூமிற்கு செல்போனை எடுத்துச் செல்வதால் நேரம் வீணாகுவது மட்டுமல்லாமல் பல ஆரோக்கிய விளைவுகளும் ஏற்படுத்தும் என கண்டறியப்பட்டுள்ளது. இளைஞர்கள் தற்போது புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் போல செல்போன்களுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் கழிவறைக்கு செல்போன் எடுத்து செல்வதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழிவறை என்பது அதிக பாக்டீரியாக்களும் கிருமிகளும் இருக்கும் இடம் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அங்கே செல்போனை எடுத்து செல்வது கிருமிகள் நம்மை தாக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். அது மட்டுமில்லை, கழுவும் போது எங்கேயாவது போனை வைத்துவிட்டு மீண்டும் எடுப்பதால் போனில் கிருமிகள் எளிதில் தொற்றிக் கொண்டிருக்கும். ஒருவேளை உங்கள் கழிவறைக்குள் டூத் பிரஷை வைக்கும் பழக்கம் இருந்தால் உங்களை கிருமிகளுக்கு இரையாக்க நீங்களே அழைப்பு விடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எவ்வளவு நேரம் இந்த கிருமிகள் போனில் இருக்கும் என்றால் குறைந்தது 2 நாட்களாவது உங்கள் போனில் கிருமிகள் உயிரோடு இருக்கும். அதிலும் உங்கள் போன் அடிக்கடி சூடாவது பாக்டீரியாக்கள் நன்கு வளர்வதற்கு உதவியாய் இருக்கும். இவ்வாறு பாக்டீரியாக்கள் மகிழ்ச்சியாய் உங்கள் போனில் இருக்கும்போது அதே போனை உபயோகப்படுத்தி நீங்கள் பேசும்போது பாக்டீரியாக்கள் உங்கள் வாய் வழியே உடலுக்குள்ளும் எளிதாக சென்றுவிடும். இதனால் பெரிய ஆபத்துகளில் நீங்கள் சிக்கிவிட நேரிடும். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களே. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் உபயோகமான தகவல்களுக்கு சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.